ब्रह्मांड चंडरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே ஐயோ அண்ணி, விளையாடுனது போதும். நானே என் கையால இந்த பைத்த லட்டை செஞ்சிருக்கேன். முதல்ல பெரியய்யாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் அவர் எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆஹா, நீ லட்டு தயார் பண்ண விஷயத்த அம்மா ஐயா கிட்ட சொல்லிருப்பாங்க. எங்க இது சாப்பிட வேண்டியது வருமோன்னு அவர் எங்கேயோ சொல்லாம கொள்ளாம ஓடியே போயிட்டாரு. நிஜமாவா? அட பைத்தியக்காரி, காலையிலேயே உனக்காக பூஜை பண்றதுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஆமா, உனக்கு நான் உண்மையை சொன்னல, எனக்கு ஒரு லட்டு தர மாட்டியா? முதல்ல இதை நான் சாப்பிட்டு பார்த்து இது ருசியா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். கொடுக்க மாட்டேன். முதல்ல என் தெய்வமான பெரியய்யாவுக்கு தான். அவருக்கு மருமக மேல பாசம், நீ அவரை கடவுளா நினைக்கிற. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ இப்படியே லட்ட கையில வச்சிட்டு இருந்தனா குரங்கு தான் வந்து தூக்கிட்டு போக போதாமா. போங்க நீ. ஏய் நில்லு. இந்த வீட்டோட பொண்ணு நான் தான். எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. என் தம்பி பொண்டாட்டிக்கு என்னோட பரிசு இந்தா, வாங்கிக்குமா. அட பரவாயில்ல, இருக்கட்டுமா. எந்திரி. உங்க அன்புக்கு நான் எப்படி கைமாறி செய்ய போறேனே தெரியல. அட பைத்தியக்காரி, பிறந்த நாள் அதுமா கண் கலங்க கூடாது. நல்ல அழகா இருக்க ஸ்ரீராமன் மாதிரி இருக்கிற என் தம்பிய சீதா மாதிரி இருக்கிற இந்த துளசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு பெத்து கொடுக்கணும், சரியா? அப்பதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும். இங்கே பாரு, கண்டிப்பா வரதட்சணை கொடுத்துடணும். அதுலலாம் நான் பின்வாங்க மாட்டேன். சரிங்க அண்ணி. ஆனா ஒரு சின்ன மாற்றம். சீதை ராமர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிவு துன்பம்னே இருந்தாங்க. ராமரும் சீதையும் எப்பவும் சந்தோஷமா இருந்தது இல்லையே.
அதனால அவங்களுக்கு பதிலா பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட நான் ஒரு அறிவு கட்டவ, எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்லையே. சரி, பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி எப்பவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இப்பவாது எனக்கு லட்டு தருவியா? அம்மாடியோ, பெரியயாவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான். துளசி நல்ல பொண்ணு. என்னாச்சு லட்சுமி? எதுக்கு நீ அழற? துளசி ஞாபகமா இருக்குங்க. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். நான் ஒரு பாவிங்க. இந்த வாயால தான் வாழ்த்துன சீதாராமனை போல இருக்கணும்னு. அதுவே நிஜமாயிடுச்சு. வீட்டுல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தம்பி மேல கொலை பழி தலைமறைவா இருக்கான். எங்க இருக்கான்னே தெரியல. வாயும் வயிறுமா இருக்கிற துளசி எந்த ராவணனோட சிறையில இருக்காலோ தெரியல. நல்ல அழகான குழந்தைய பெத்து எடுக்க வேண்டிய நேரத்துல எங்க கஷ்டப்படுறாலோ தெரியல. என்ன நந்தினி டல்லா இருக்க? ஜெயம்மாவை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. அந்த பொண்ணு எவ்வளவு நல்லவ தெரியுமா? நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு எத்தனை சாமி கிட்ட வேண்டுனா எத்தனை பூஜை பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. பாவம் வாயும் மயிருமா இருக்கா. அவ கூட இருக்கிற ஆளுங்க, அவ நம்பி இருக்கிற கடவுளும் கூட ஜெயம்மாவை எதுக்கு இவ்வளவு சோதிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நல்ல மனுஷங்களுக்கு கூட கடவுள் உதவி செய்யலனா அப்புறம் யார நம்புறது? ஏதோ ஒரு அற்புதம் நடந்து ஜெயம்மா அங்கிருந்து வெளியில வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில எங்க அண்ணன் கூட எதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அந்த கடவுளை வேண்டதை தவிர என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அஜய், எந்த பொண்ணுக்குமே இவளுக்கு வந்த நிலைமை வரக்கூடாது. இந்தாமா
தலகணி வச்சுக்கோ. இல்ல வேண்டாம். பரவாயில்லம்மா, படுத்துக்கோ. சிங்காரம், ஆம்புலன்ஸ்க்கு சீக்கிரமா போன் பண்ணுங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க.
ஜெயம்மா ஜெயம்மா ஐயோ ஐயோ ஜெயம்மா ஐயோ 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 அம்மா என் குழந்தைய என்னமா பண்ணீங்க என் குழந்தைய என்ன பண்ணீங்க அம்மா என் குழந்தைய என்னமா பண்ணீங்க ஐயா என் குழந்தைக்கு என்ன ஆச்சியா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சியா ஐயா 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 என் பொண்ணு எங்கயா இருக்கா என் பொண்ணு என்னையா பண்ணீங்க சொல்லுங்கய்யா போலீஸ்காரங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா இங்கேயே உட்காருங்க உட்காருங்க ஐயோ ஜெயம்மா ஐயோ ஏன் இதான் டியூட்டி பாக்குற அழகா அம்மா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல சொல்லுங்க அம்மா டாக்டர் அம்மா என் ஜெயமாவுக்கு எப்படிமா இருக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் ஒண்ணும் இல்லையே அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க சொல்லுங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா பயப்படாதீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்கா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நல்லா இருக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஓகே வாங்க ஐயோ ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே கடவுளே என் குழந்தைய காப்பாத்து ஐயோ ஐயோ என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது கடவுளே பேஷண்ட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு டாக்டர் ஒரு டாக்டரா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சொல்லுங்க டாக்டர் முதல்ல யாரை எப்படி விசாரணை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க பிரசவ நெருக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணை இப்படியே அடிக்கிறது எனிவே சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு அம்மாவை காப்பாத்துறதா இல்ல குழந்தைய காப்பாத்துறதானே எங்களுக்கு புரியல